வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மறுசீரமைப்புகளை தடையில்லாமல் தொடர வேண்டும் என அமெரிக்க திரைசேரியின் பிரதி உதவி செயலாளர் சுட்டிக்காட்டு. ராஜபக்சேகளை முன்னிலைப்படுத்தியுள்ள பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. திருகோணமலை விமானப்படை தளத்திற்கு விஜயம் செய்து இந்திய உயர்ஸ்தானிகர் இந்திய கடற்படை டோர்னியர் தொழில்நுட்ப குழுவுடன் கலந்துரையாடல். விளையாட்டுத் துறையை அரசியலற்றதாக்கும் ஒழுங்குமுறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் அமுலாக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். மறுசீரமைப்புக்காக இலங்கை தற்போது முன்னெடுத்துள்ள செயல் திட்டங்களை தடையில்லாமல் தொடர்ச்சியாக முன்னெடுத்தால் எதிர்காலத்தில் நெருக்கடியான நிலை தோற்றம் பெறாது. மறுசீரமைப்புகளினால் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது என அமெரிக்க திரைசேரியின் பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கேப்ரோன் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவிடம் குறிப்பிட்டுள்ளார். ஜோர்ஜியா நாட்டில் இடம்பெறும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நிதி ராஜாங்க அமைச்சருக்கும் அமெரிக்க திரைசேரியின் பிரதி உதவி செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது பொருளாதார மறுசீரமைப்புக்காக இலங்கை முன்னெடுத்துள்ள தீர்மானங்கள் மற்றும் செயற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பொருளாதார மீட்சிக்கு இலங்கைக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குவது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உப தலைவர் மற்றும் சின்மிங் யாங்கிற்கும் நிதியமைச்சர் செஹான் சேமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பும் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான 2024-2028 வரையிலான காலப்பகுதியில் கூட்டுணைவு மற்றும் மூலோபாய செயற்திட்டம் மற்றும் பொருளாதார மீட்சி உள்ளிட்ட காரணிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கும் கடன் மறுசீரமைப்புக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உப தலைவர் உறுதிப்படுத்தினார். இலங்கையினை முன்னிலைப்படுத்தி சார்க் அபிவிருத்தி நிதியத்தின் கட்டுப்பாட்டு சபையின் 7வது மாநாடு ஜோர்ஜியாவில் இடம்பெறுகின்ற நிலையில் இலங்கை தலைமைத்துவம் வழங்கும் காலப்பகுதியில் சார்க் அபிவிருத்தி நிதியத்தின் நோக்கத்தை அடைவதற்கும் இலக்குகளை முன்னெடுத்து செல்வதற்கும் உறுப்பு நாடுகள் வழங்கியுள்ள ஒத்துழைப்புகளுக்கும் நிதியமைச்சர் நன்றி தெரிவித்தார். பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ராஜபக்சேக்களை முன்னிலைப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அரசியல் எதிர்காலம் என்பதொன்று கிடையாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், இடம்பெறவுள்ள தேர்தல்களில் பொதுஜன பெரமுனவுக்கும் ராஜபக்சேக்களுக்கும் மக்கள் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மேதின கூட்டத்தில் எமது பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரும் ராஜபக்சேக்களும் குறிப்பிடுவது நகைப்புக்குரியது. 2022 ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் போராட்டம் பலம் பெற்றதையும் ராஜபக்சேக்கள் பதவிகளை விட்டு தப்பிச் சென்றதையும் மறந்துவிட்டார்கள். பொருளாதாரம் வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று உயர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ராஜபக்சேக்களும் பொதுஜன பெரமுனவுக்கும் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் நாட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கது. பொதுஜன பெரமுனவின் சார்பில் போட்டியிடுவதற்கு விரும்பவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு பெறலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ராஜபக்சேக்கள் செயற்படுகின்றார்கள். அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பு உள்ளது. ராஜபக்சேக்களோடு கூட்டணி அமைத்து மக்களின் வெறுப்பை ஜனாதிபதி பெற்றுக் கொள்ளக்கூடாது. இந்த நிலையில் ராஜபக்சேக்களிடமிருந்து விலகி செயற்படுவது ஜனாதிபதியின் அரசியலுக்கு சிறந்ததாக அமையும் என்றார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்தா தலைமையிலான உயர்மட்ட அதிகாரிகள் குழு கிழக்கு மாகாணத்திற்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது உயர்ஸ்தானிகர் சந்தோஷா திருகோணமலையில் முன்னெடுக்கப்படும் இந்திய திட்டங்கள் மற்றும் எண்ணெய் தாங்கி முனையம் விமானப்படை தளம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை சென்று பார்வையிட்டுள்ளார். அதற்கமைய இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த எரிசக்தி நிறுவனம் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றுக்கிடையே ஒரு கூட்டு முயற்சியாக உருவாக்கப்படும் சம்பூரில் அமைந்துள்ள சூரிய சக்தி ஆலையையும் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா பார்வையிட்டார். கடந்த ஆண்டு ஜூலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுடில்லிக்கு விஜயம் செய்த போது இந்த திட்டத்திற்கான ஆற்றலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளையும் பார்வையிட்டதோடு அங்கு லங்கா IOCPLCயின் முதலீடுகள் மூலம் ஈர்க்கக்கூடிய அபிவிருத்தி குறித்தும் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. லூப்ரிகன் கலப்பு ஆலை மற்றும் இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முதல் கிரீஸ் உற்பத்தி ஆலையையும் உயர்ஸ்தானிகர் பார்வையிட்டார். இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் இந்தியா இலங்கை எரிசக்தி கூட்டாண்மைக்கு பங்களிக்கும் எண்ணெய் தாங்கி அபிவிருத்தி திட்டங்களின் வளர்ச்சியின் சாத்தியக்கூறுகள் குறித்து அவருக்கு விளக்கப்பட்டது. இதேவேளை மூதூர் ஆதார வைத்தியசாலைக்கு லங்கா IOCPLC மருத்துவ உபகரணத்தை வழங்கும் நிகழ்விலும் கலந்து கொண்ட உயர்ஸ்தானிகர் திருகோணமலை எண்ணெய் தாங்கி முனையத்திற்கு அருகில் வசித்து வரும் மக்களுக்கு உணவுப் பொருட்களையும் வழங்கி வைத்தார். இதேவேளை இலங்கை மக்கள் இன்று தங்கள் சொந்த வீடுகள் என்ற கனவை நிறைவேற்ற உதவும் வகையில் திருகோணமலையில் இந்தியாவால் செயல்படுத்தப்பட்ட மாதிரி கிராம வீட்டு
திட்டத்தையும் உயர்ஸ்தானிகர் பார்வையிட்டுள்ளார். இதன்போது மக்களை மையப்படுத்திய திட்டத்திற்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர். மேலும் திருகோணமலையில் உள்ள விமானப்படை தளத்திற்கு விஜயம் செய்த உயர்ஸ்தானிகர் இலங்கையின் கடல்சார் கண்காணிப்பு திறன்களை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றிய இந்திய கடற்படை டோர்னியல் தொழில்நுட்ப குழுவோடும் கலந்துரையாடினார். ராஜதந்திர நடைமுறைகள் பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் பொருளாதார ராஜதந்திரமே இன்றைய காலத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரிடம் உரையாற்றிய பிரதமர் நாட்டிற்கு பொருளாதார நன்மைகளை பெற புதிய முயற்சிகளையும் புதிய சிந்தனைகளையும் கடைபிடிப்பது அவசியம் என்று வலியுறுத்திய போது இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகத்தின் மரியாதையினை வென்றுள்ள அணிசேரா மற்றும் அமைதி என்ற வெளியுறவு கொள்கையினை கண்டிப்பாக பின்பற்றுமாறு புதிய ராஜதந்திர பிரதிநிதிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். புதிய தூதுவர்கள் இலங்கையின் நலன்களை மேம்படுத்துவதில் அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு அவர்களின் நாடுகளில் உள்ள இலங்கை சமூகத்தோடு ஈடுபட வேண்டும் என்றும் மேலும் திறமையான வேலைவாய்ப்பு முதலீடு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். பௌத்த சுற்றுலாவை மேம்படுத்துமாறு பாங்காக், ஹனோய், பெய்ஜிங் மற்றும் யாங்கூன் ஆகிய நாடுகளுக்கான புதிய தூதுவர்களுக்கும் பிரதமர் அறிவுறுத்தினார். 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவேன் என்று வெறும் வாய் வார்த்தைகளால் கூறாது அதனை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் வலியுறுத்தியுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அமரர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது கோவிந்தன் கருணாகரம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளருமான பிரசன்னா இந்திரகுமார், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் சத்யசீலன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இலங்கையின் வடக்கு கிழக்கிலே அதிகளவான ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டும் உயிர் பறிக்கப்பட்டும் இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஊடக சுதந்திர தினத்தினை முன்னிட்டு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கிலே அதிகளவான ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள். அதில் அதிகளவில் உயிர் பறிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களும் தமிழ் ஊடகவியலாளர்களே. குறிப்பாக சிவராம், நிமலராஜன் போன்றவர் உயிர்கள் பறிக்கப்பட்டது. கருத்து சுதந்திரத்தை நிறுத்துவதற்கு அனைத்து அரசாங்கங்களும் ஊடகத்துறையையும் ஊடகவியலாளர்களையுமே தாக்குகின்றனர். அதன்படி ஊடக சுதந்திர தினத்தில் வெறுமெனவே ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை பற்றி மட்டும் பேசுவதை தவிர்த்து நடைமுறையில் உண்மையான சுதந்திரத்தை வழங்க வேண்டும். இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சுதந்திரம் மக்களுடைய சுதந்திரமாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் விளையாட்டுகளை அரசியலற்றதாக்கும் வகையிலான ஒழுங்குமுறை ஒன்றை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அமுல்படுத்தியதுடன் அதற்கான ஆவணத்திலும் கையெழுத்திட்டுள்ளார். 2024 ஒழுங்குமுறை இலக்கம் 1 என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஆவணத்தையே அமைச்சர் கையெழுத்திட்டு அமுல்படுத்தினார். தேவையிடும் போது 73 வகையான விளையாட்டுத்துறை சங்கங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை விளையாட்டுத்துறை திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஷமல் பெர்னாண்டோவுக்கு அமைச்சர் இதன் மூலம் வழங்கியுள்ளார். இது 1973 ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டுத்துறை சட்டத்தின்படி விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு 73 தேசிய விளையாட்டு சங்கங்களின் தேவைகளை உள்ளடக்கியதாக இந்த ஒழுங்குமுறை அமைந்துள்ளது. அத்துடன் தேவைப்படும் போது அந்த சங்கங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை பங்குதாரர்களின் அனைத்து குறைகளையும் கேட்டறிந்து நாட்டின் விளையாட்டு நலன்களுக்காக அவர்களை வழிநடத்தும் வகையில் குறைகள் அதிகாரி ஒருவரின் சேவையினையும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அறிமுகப்படுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக பெப்ரலின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சுற்றறிக்கையில் அரிசி விநியோகம், மலை தசாப்த விவசாய புத்தாக்க திட்டம், ஒருமைய நில உடைமை போன்ற தேர்தல் சார்ந்த அரசியல் திட்டங்களுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகளை ஒன்று சேர்க்கும் திட்டம், பிராந்திய ஆலோசனை குழுக்களை நியமிப்பதற்கான முடிவெடுப்பவர்கள் தொடர்பாக இந்த ஜனாதிபதியின் சுற்றறிக்கையில் முன்வைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மேலும் அவர் தெரிவித்த போது இந்த குழுக்கள் பிரதமரின் பரிந்துரையின் கீழ் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றன. அதாவது இந்த நியமனங்கள் அரசியல் அதிகாரத்தின் கீழ் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு உள்ளாட்சி பகுதிக்கும் 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த பணம் ஆளுநரின் நேரடி பிரதிநிதியாக உள்ளது. இந்த செயல்முறை தேர்தல் இலக்காக கொண்டு அதே நேரம் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை உள்ளூராட்சி தேர்தலில் செலவில் 1/3 பங்காகும். மேலும் பணப்பற்றாக்குறை காரணமாகவே உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 2 மணி நேர வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ஏப்ரல் 21 ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் அவர் நேற்று வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதன்படி நேற்று காலை 10 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையான அவர் பிற்பகல் 12:20 மணியளவில் அங்கிருந்து வெளியேறியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.